வணக்கம், வெல்கம் டு நெல்லை இந்திரஜித் சேனல். இப்போ நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாதைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாதைகளை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அதோட லிங்க்கை நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷனில் கொடுத்துருக்கேன். பொதுவாகவே வாதைகள் அப்படின்னு சொன்னாலே பேய்கள்னு சொல்கிறாங்க, இல்லை இறந்தவங்களை பற்றி தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் அந்த வாதைகளை தெய்வமாக கூட வழிபடுறாங்க. சில பேர் இல்லை, தென் மாவட்டங்களில் இந்த வாதைகள் வழிபாடு அதிகமாகவே காணப்படுது. அதுலேயும் கன்னியாகுமரி சுற்றியுள்ள பகுதிகளிலையும் இந்த வாதைகள் வழிபாடு அதிகமாக இருக்குது. கன்னியாகுமரி மட்டும் இல்லை, திருநெல்வேலி, தூத்துக்குடி அப்படியே கொஞ்சம் மேலே வர இந்த தென் மாவட்டங்களில் அதிகமாகவே காணப்படுது. ஆனால் வட மாவட்டங்களில், அதாவது சென்னை இந்த மாதிரி ஏரியாக்களில் இந்த மாதிரி வாதைகள் வழிபாடு இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஆனால் வாதைகள்னு சொல்ல மாட்டாங்க, வேறு பேரில் காவல் தெய்வம், நாட்டுப்புற தெய்வம், என்னோடய தாத்தா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்மளோட குலதெய்வம், இந்த மாதிரி சொல்லி தான் வணங்குவாங்க. பொதுவாக வாதைகள் அப்படின்னு சொன்னாவே அதுக்கான டீட்டெயில் நம்ம முழுசாக இன்னொரு வீடியோவில் நான் போட்டதுன்னு சொன்னால் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம வாதைகளுக்கெல்லாம் தலைவர் யார், அவங்களுக்கு தாயார் யார், அவங்க எப்படி இந்த வாதைகள் தெய்வமாக மாறினாங்க அப்படிங்கிற ஒரு சில கதையை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வாதைகளுக்கு எல்லாத்துக்குமே தலைவர் அப்படின்னு சொன்னால் அது மன்னராஜா வாதை அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. வாதைகள் பொதுவாக 108 வாதைகளும் இருக்குது, 1008 வாதைகளும் இருக்குது. இந்த மன்னராஜா வாதை அப்படிங்கிற கதையிலேயே நிறைய கதைகள் சொல்லப்படுது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மகாபாரதத்தில் வாழ்ந்த தர்மராஜா தான் மன்னராஜா அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அவர் தான் இந்த மகாபாரதத்தில் வாழ்ந்த ஒரு 1008 பேரை கூட்டிட்டு தன்னோட கூட்டரோட சேர்த்துக்கிட்டு இவன்கிட்ட போய் வர வாங்கி மன்னராஜாவாக அவதரிச்சிருக்காங்க ஒரு கதை சொல்லப்படுது. இன்னொரு கதையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குடைவாடை இசைக்கியனோட அவங்கள கொலை செஞ்சு அவங்க 9 மாத கடைசியாக இருப்பாங்க. அவங்கள வயிற்றை கிழிச்சி அந்த குழந்தையை எடுத்து அந்த வில்லன்கள், அதாவது எதிரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாழையில எடுத்து வைப்பாங்க. அது இசைக்கியம்மன் அந்த குடைவாடை இசைக்கியம்மனுக்கும் அந்த குழந்தைக்கும் வரம் கொடுத்து வந்திருப்பாங்க. அந்த குழந்தை தான் மன்னராஜான்னு சொல்லுவாங்க. இது 2வது கதை. சில கனியான்கள்லேயும் வில்லுப்பாட்டுகள்லேயும் இன்னொரு கதை சொல்லப்படுது. எப்படி அப்படின்னா, அதாவது ஒரு பாண்டிய மன்னனுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது. அவர் சிவனை நோக்கி தவம் இருக்க சொல்லி ஔவையார் சொல்கிறாங்க. இந்த ஔவையார் சொன்னதுக்கப்புறம் இப்போ சிவன் நோக்கி தவம் இருக்காரு. தவம் இருந்ததுக்கப்புறம் சிவன் நேரடியாக இந்த மாதிரி 108 சிவலிங்கங்களை வச்சு பூஜை பண்ணு, நானே உனக்கு மகனா 108 மகனாக பிறப்பேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் 108 பேருக்கு காவலாக பார்வதி தேவி உனக்கு காவலாக இருப்பாங்க. அந்த பார்வதியை நீ வழிபடுறதுக்கு ஒரு குடைவாடை நட்டி அதில் பூஜை பண்ணி பார்வதியை காவலாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதே மாதிரி 108 லிங்கங்களை வச்சு வழிபடுவார் அப்படின்னு சொல்லி இன்னொரு கதையும் சொல்லப்படுது. இன்னொரு கதையில் என்ன சொல்லப்படுது, அதாவது நம்ம தென் தமிழகத்தில் பிரபலமான கதை, நிறைய வில்லுப்பாட்டு கதையில் கேட்டிருப்போம், நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம். அதில் என்ன கதை அப்படின்னா, 21 காவலாளிகள் ஒரு வாழை தோட்டத்தை காவலுக்கு இருந்து அது மூலயமா பாண்டிய மன்னனால் செய்யாத தவறுக்கு கொலை செய்யப்படுறாங்க. அந்த 21 பேர்கள் கதை தான் பெரும்பாலான, அதாவது தென் மாவட்டங்களில் நிறைய இடத்துல பேசப்படுது. ஆனால் மன்னராஜாவுக்கு 4லேருந்து 5 விதமான கதைகள் சொல்லப்படுது. அது ஒவ்வொரு கதையும் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அதுக்கான ரிசர்ச்சில் தான் நான் இருக்கேன். கண்டிப்பாக நான் அந்த ஒவ்வொரு கதையும் கண்டிப்பாக உங்களுக்காக நான் தெளிவாக போடுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற கதை 21 பேர் காவலாளிகளாக இருந்து வன்கொலை செய்யப்பட்டு, செய்யாத தவறுக்காக வன்கொலை செய்யப்பட்டு அந்த காவலாளிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்னையிலிருந்து ஒரு பல 100 வருடங்கள், ஒரு சில 100 வருடங்கள் கிடையாது, பல 100 வருடங்களுக்கு முன்னாடி பாண்டிய நாட்டில் தான் இந்த கதை நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. பொதுவாக ஒரு பாண்டிய நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்வ செழிப்பாக மாதம் மும்மாறி மழை பெஞ்சு செல்வ செழிப்பாக இருந்திருக்கு. அந்த பாண்டிய நாட்டில் அரசர் என்ன பண்ணுறாருன்னா, அரசர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலங்களில் எல்லாத்தையுமே உழவு பார்த்து அரிசி, வாழை, தென்னைன்னு சொல்லி நிறைய மரங்களை வச்சு செல்வ செழிப்பாக மக்களுக்கும் இவருக்கும் ஒரு கஜனாவை ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த மிகப்பெரிய தோட்டத்துக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு 21 பேரை காவலாளியாக நியமிச்சிருக்காங்க. அந்த 21 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி இவ்வளோ, அதாவது ஒருத்தர் காவல் காக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய தோட்டம் தேவைப்படும். அப்போ 21 பேர் காவல் காத்து இருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய தோட்டமாக இருக்கும், அது நீங்கள் மனசில் வச்சுக்கணும்.
அந்த 21 பேரும் காவல் காக்குறாங்க. சரி 21 பேர் காவல் காக்குறாங்க. இதில் கொஞ்சமாக வாழை மரத்தையோ இல்லை வாழைப்பழத்தையோ இல்லை கொஞ்சம் கொய்யா பழத்தையோ பறித்து நம்ம சாப்பிட்டோ இல்லை விற்றா கூட அரசருக்கு எங்கே தெரியா போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 21 வாழைக்குலையை திருடி கொஞ்சம் சில பழங்களையும் சில காய்கறிகளையும் திருடி இந்த மாதிரி தப்பான ஒரு வேலைகளை பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயம் அரசருக்கு தெரிய வருது. அரசர் சரியான கோவப்படுவார்னு பார்த்தா அந்த கோவம் தான் படலை. இத்தனை வருஷமாக இந்த மக்களையும் சரி இந்த தோட்டத்தையும் சரி நல்லா பாதுகாத்து வந்திருக்காங்க இவங்க. சரி இவங்களை நம்ம தண்டிக்க வேண்டாம், ஒரு வார்னிங் கொடுத்து, அதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்து அவர் அனுப்பிடலான்னு சொல்லி கொடுத்து வார்னிங் மட்டும் கொடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ இப்போ அந்த தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு ஒரு 21 பேர் தேவைப்படுது. சரி சொந்த நாட்டில் தான் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க, அப்போ வெளியிலேருந்து நம்ம ஆளை கூப்பிட்டு வருவோம். அவன் தப்பு ஒரு 21 பேரை காவலுக்கு கூப்பிட்டு வர சொல்லி மந்திரிகிட்ட சொல்கிறாரு. அதே மாதிரி மந்திரியும் போகிறாரு, அந்த 21 பேரையும் பார்க்குறாங்க. அந்த 21 பேருக்கு தலைவராக இருக்கக்கூடியதான் மன்னராசா. எதுக்கு 21 பேருக்கு தலைவர் அப்படின்னா முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு இடத்துல இப்போ நம்ம கட்டிடங்கிட்ட வேலைக்கு போகிறோம் இல்லை இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 10 பேர் சேர்ந்து போகும்போது அந்த 10 பேருக்கும் ஒரு குழுவில் ஒரு தலைவர் இருந்த மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் அந்த வேலையை ரெடி பண்ணுறது, சம்பளத்தை வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி இந்த 21 பேருக்கும் தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மன்னராசா தான். ஸோ இந்த மன்னராசா என்ன பண்ணுறாரு, சரி ஊர்லேயே இந்த மாதிரி கிடந்து நம்ம வேலை பார்க்குறதுக்கு அரசருக்கு கீழே அதுவும் இது 21 பேர் நம்ம எல்லாரும் சேர்ந்து வரும் அப்படின்னா வருமானமும் நல்லா வரும், அரசருக்கும் நம்ம மேலே ஒரு நல்ல மதிப்பு இருக்குன்னு சொல்லி அந்த 21 பேரும் காவல் காக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு புரியலை, நம்ம 21 பேரும் கூட்டிகிட்டு வர போயாச்சு, காலங்கள் போகுது. ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே வராங்க. வந்து அந்த 21 பேரும் அந்த வாழை தோட்டத்தை காவல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதில் வாழை போட்டு வாழை, தென்னை, கொய்யா இப்படி என்னென்ன பாகுபடி செய்ய முடியுமோ எல்லாமே பாகுபடி செய்கிறாங்க. மிக சிறப்பாக வந்து காவல்தாரத்து வராங்க. அவங்க காவல் இருக்கும்போது எந்த ஒரு விலங்கும் சரி எந்த ஒரு திருடனும் சரி திருட முடியாத அளவுக்கு காவல் காக்குறாங்க. இப்படியே காலங்கள் போகுது. மாதம் மும்மாறி மழை பெய்யுது. செல்வ செழிப்பாக இருக்குது பாண்டிய நாடே. அரசருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தோட்டத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மிக சிறப்பாக நல்லபடியாக போயிட்டுருக்கு. அப்போ தான் இந்த முன்னாடி 21 பேர் வேலை பார்த்துருப்பாங்களே அவங்க வேலை இல்லாமல் இருக்காங்க. அப்போது இந்த வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா நம்ம இருந்த இடத்துல அந்த 21 பேர் இருக்காங்களே. வேறு ஒரு நாட்டிலேருந்து 21 பேர் அரசர் கூப்பிட்டு வந்து நம்ம மேலே நம்ம பண்ண ஒரு சின்ன தப்புக்காக இந்த மாதிரி நம்மளை வேலையை விட்டு தூக்கிட்டாரே. அப்போது நம்ம இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை யாராலையும் கொண்டு விட முடியாது அப்படிங்கிறத அவருக்கு நிரூபிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நம்மளும் இந்த மாதிரி இவங்க மேலே திருட்டுப்பட்டதை கட்டினா இவரையும் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இவங்க தப்பான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் அந்த வாழைத்தோட்டத்துக்குள்ளே புகுந்து இப்போ 21 பேர் திருடுற மாதிரி காமிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், கரெக்டாக 21 வாழைக்கூடையை திருடிட்டு போயிடுறாங்க. நாளைக்கு அப்புறம் அரசர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 3 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு, நம்ம போய் பார்க்கணும் அந்த தோட்டத்தில் எவ்வளோ விளைச்சல் வந்திருக்கு. அந்த 21 பேரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த தோட்டத்தையும் பார்த்து அவங்ககிட்டையும் போய் பேசிட்டு வரும்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. மந்திரியும் சரின்னு சொல்லி அரசரும் மந்திரியும் சேர்ந்தே போகிறாங்க. போகும்போது இந்த ஒரு 21 மரத்தில் வாழை மரத்தில் உள்ள வாழைக்குலை இல்லை அப்படிங்கிறத அரசருக்கு தென்படுது. அப்போ சரியான கோவப்படுறாரு. 21 கோலை காணாமல் போயிடுது. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணதுக்கு நம்ம தண்டிக்காமல் விட்டனால தான் இவனுங்களும் தப்பு பண்ணியிருக்கானுங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு தெரிஞ்சு அவங்கள கூப்பிட்டு விசாரிக்க, ஒரு அரசரோட கடமையை கூப்பிட்டு விசாரிக்கிறது தான். அந்த ஒரு விசாரணையே இல்லாமல் அவங்களோட ஆட்கள் எல்லாத்தையும் வரவழைச்சி இந்த 21 பேரும் கண்டந்துண்டமாக வெட்டுறதுக்காக ஆர்டர் போடுறாரு. அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட அங்கே உள்ள சோல்ஜர்ஸ், அதாவது வேலையாட்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 21 பேரும் எங்கே ஒரு மரத்து முட்டில் உட்காந்து அவங்கள நம்ம இந்த மாதிரி அரசருக்கு நல்லபடியாக பாகுபடி செஞ்சு கொடுத்துட்டோம், இந்த மாதிரி அடுத்த மாதம் நம்ம வந்து விளைச்சல் பண்ணிடலாம், நல்லபடியாக அரசருக்கு நல்ல பேர் இருக்கும், நம்ம மேலே ஒரு நல்ல மதிப்பு இருக்கும், நம்ம தொடர்ந்து இங்கே வேலை பார்க்கலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அங்கே வந்த வேலையாட்கள் கண்டந்துண்டமாக எல்லாரையும் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரை வெட்டி கொன்னதுக்கப்புறம் தான் இந்த 21 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஓடும்போது இவங்களுக்கு என்ன எதுக்கு வெட்டுறாங்க, ஏன் வெட்டுறாங்கன்னு அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு தோணலை. எந்த காரணம் வெட்டுறாங்கன்னு கூட தெரியாமையே அந்த 20 பேரும் செத்து போயிடுறாங்க. அதில் ஒருத்தர் மட்டும்தான் கடைசியில் எதுக்காக வெட்டுறாங்க, அதாவது வெட்டும்போது இந்த வாழைக்குறையிலேருந்து திருடிட்டீங்களேன்னு சொல்லி வெட்டும்போது தான் அவர் புரிய வருது, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் திருடினதுக்காக நம்ம மேலே நம்ம தான் திருடிட்டோம்னு நினச்சி நம்மளை வெட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிய வருது.
அவரையும் வெட்டி கொன்னுடுறாங்க. அந்த இடத்துல இப்போ 21 பேர் காவல் காக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த 21 பேர் காவல் காக்கிறதுக்கு ஒரு பக்கத்திலே ஒரு சின்ன தெய்வம் குலதெய்வமாக வச்சு கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்க பேர் தான் குலைவாழை இசக்கியம்மன். இவங்களோட கதையும் நம்ம அடுத்தடுத்து வர்றது பார்ப்போம். இப்போ இந்த 21 ஆவிகளும் அந்த இசக்கியம்மன் பக்கத்தில் வந்து, அதாவது அவங்க கோயிலுக்கு முன்னாடி வந்து நின்று, எம்மா இந்த 21 பேரும் நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை, அந்த பாண்டிய மன்னன் எந்த ஒரு விசாரணையும் செய்யாமல் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எங்களை இப்படி கண்டந்துண்டமாக வெட்டி போட்டாரே, நான் எந்த பாவமும் பண்ணலையே, நான் எதிர்காலத்தை இப்படி வாழ போகிறேன், எனக்கு கல்யாணம் நடக்கும், எனக்கு புள்ள குட்டிங்க பிறக்கும், இந்த மாதிரி நாங்கள் ஒரு கனவோடு இருந்தோம், அரசருக்கு நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை, வேறு யாரோ செஞ்ச தப்புக்கு இப்படி எனக்கு கொண்டுட்டாரே, நாங்கள் இதுக்கு பழி தீர்த்தே ஆகணும், எந்த தப்புமே பண்ணாத காரணத்தில் ஆங்காரமாக வந்து அந்த குலவாழை இசக்கியம்மன் முன்னாடி வந்து நின்று பேச ஆரம்பிக்குதுங்க. அந்த 21 அந்த 21 பேய்களும் இப்போ தான் குலைவாழை இசக்கியம்மன் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐயா, நீங்கள் பண்ணது எந்த ஒரு தப்புமே கிடையாது, உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் அரசன் வந்து அதை கூப்பிட்டு விசாரித்து அதுக்கான தீர்ப்பை கொடுத்துருக்கணும். ஆனால் அவன் தப்பு பண்ணிட்டான். நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடியது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் உங்களுக்கு நான் வரத்தை கொடுக்க முடியாது ஐயா. எதுக்காக அப்படின்னா, நானே சிவபெருமான்கிட்ட நேரடியாக போய் வரம் வாங்கலை. எனக்கு வரம் கொடுத்தது அந்த இசக்கியம்மன் தான். அப்படி இருக்கும்போது நான் டைரெக்டாக உங்களுக்கு வரம் கொடுக்க முடியாது. நீங்கள் வாங்க, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என் பின்னாடி வாங்க, நம்ம கைலாயம் போ. அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சட விழிஞ்ச மேனிக்காரரு அந்த சிவபெருமான் கேட்போம், அவர்கிட்ட போய் நம்ம வரத்தை வாங்கிட்டு வந்து இந்த பாண்டிய அரசனை நம்ம பார்த்துக்கலாம் ஐயான்னு சொல்லி இந்த பாண்டிய அரசன்ட்ட குலைவாழை இசக்கியம்மன் பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து கைலாசத்துக்கு கிளம்பி போகிறாங்க. இந்த 21 பேர் நடந்து கைலாசத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த புழுதி காற்று மணல் எல்லாம் அப்படி பிறண்டு போகுது. யாரா இவங்க அந்த 21 பேர் முன்னாடி வர்றது குலவாழை இசைக்குன்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லி நந்தி தேவர்கிட்ட கேட்குறாரு. நந்தி தேவரும் கைலாசத்தோட வாசல் கதவை திறக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சிவபெருமானோட ஆர்டருக்கு இணங்க கைலாசத்தோட கதவையும் திறந்து விடுறாங்க. கைலாசத்துக்கு தொடர்ந்து விட்டதுக்கப்புறம் அந்த 21 வாதைகளுக்கும் முன்னாடி குலவாழை இசக்கியம்மன் தாயாக முன்னாடி நின்று சிவபெருமான்கிட்ட போய் மண்டிட்டு, ஐயா நடந்ததெல்லாம் உனக்கு தெரியுமா? என்னம்மா சிவபெருமான் கேட்குறாரு. என்ன நடந்துச்சு, என்ன 21 பேர் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ 21 பேர்களும், என்னப்பா எல்லாம் நடந்து தெரிஞ்சு நீ இந்த மாதிரி கேட்குறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? பண்ணாத தப்புக்கு இந்த பாண்டிய மன்னன் வந்து எங்களை வந்து கொலை செஞ்சுட்டான், ஒரு 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 கேள்வி கூட கேட்காம என்னை கொண்டுட்டான், எங்களோட வாழ்க்கையே போச்சு, அதுக்கு நீங்கள் தான் வந்து எங்களுக்கு வரம் தரணும், நான் அவங்களை பழி தீர்த்தே ஆகணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் சிவபெருமான் சொல்கிறாரு, ஏய் நேற்று வரைக்கும் மனுஷனாக பிறந்துட்டு இன்னைக்கு திடீர்னு வந்து எனக்கு வரம் கொடுங்க, நான் சாமியாக இருக்க போகிறேன்னா என்னப்பா அர்த்தம்? அதுக்கெல்லாம் நிறைய பரீட்சைகள் இருக்கப்பா, அந்த பரீட்சைகளை தாண்டினா மட்டும்தான் உங்களுக்கு வரம் கிடைக்கும், நீங்கள் தெய்வமாக போய் பூலோகத்தில் கொடை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ குலைவாழை இசக்கியம்மன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயா சிவபெருமானே, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த பரீட்சை வந்தாலும் சரி, என் பிள்ளைங்க அதை தாண்டறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, நீங்கள் என்ன பரீட்சைன்னு மட்டும் சொல்லுங்கள், உடனே செஞ்சு முடித்து உங்ககிட்ட வரம் வாங்கிட்டு போய் எங்கள் அந்த பாண்டிய நாட்டையே அழிக்கணும், அந்த அரசன் செய்ய எந்த தீர்ப்பு தப்பாக வழங்கின அந்த அரசனை நாங்கள் தண்டிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி குலவாழை இசக்கியம்மன் வந்து சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க. அப்போ தான் சிவபெருமான் சொல்கிறாரு, உங்களுக்கு இந்த பிறவியோட முடியல ஐயா, 7 பிறவி எடுக்கணும், அந்த 7 பிறவியிலும் நீங்கள் ஜெயிச்சு முன்னாடி வரணும், அப்படி வந்தால் மட்டும்தான் நீங்கள் கேட்ட வரத்தை நீங்கள் கேட்டபடி நான் தருவேன், அப்போ நான் மட்டும் தான் நீங்கள் பூலோகத்தில் போய் உங்களுக்கு நீங்கள் நினச்சபடி பூஜை வாங்க முடியும், நீங்கள் நினச்ச காரியத்தை பண்ண முடியும், அப்படி எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ குலவாழை இசக்கியம்மனும் அந்த 21 பின்னாடி இருந்த 21 பேய்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்பா பரீட்சை இருந்தாலும் நான் செய்ய தயார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அது என்னென்ன பரீட்சைகள் தாண்டி வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி